பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக களமிறங்குவது குறித்த தனது எண்ணத்தை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்ககாரா போட்டுடைத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் எண்ணம் பலருக்கு இருக்கும் எனவும், ஆனால் தனக்கு அப்படியான எண்ணம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குமார் சங்ககாரவின் பெயரில் அம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள கிராமத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். மேலும் கூறுகையில், கட்சி என்றால் அதற்குள் முரண்பாடுகள் வருவது வழமை. அதேவேளை அரசியல்வாதிகளும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை வெளியிடுவதும் வழமை. நான் சாதாரண பிரஜை அல்லது அரசியல்வாதிகளை விமர்சிக்கும் தகுதியோ என்னிடம் இல்லை. எனினும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக அவதானித்து வருகிறேன். ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்வி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தற்பொழுது எழுந்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் எண்ணம் பலருக்கு இருக்கும், ஆனால் எனக்கு அப்படி ஒன்றுமில்லை. ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளருக்குரிய தகுதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே உண்டு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் அமைச்சர் சஜித் பிரேமதாசவும் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.